கடல் கடந்து தமிழையும் வளர்ப்பதற்காக எடுத்திருக்கிற இந்த 10ஆம் ஆண்டு வெற்றி விழாவில் முதல்ல வர முடியாத உங்களுக்கெல்லாம் நான் ஒரு மன்னிப்பு கேட்கணும். அதை நிறைவேற்றுவதோட நிறைய கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பேச கேட்குறது இல்லையா? கேட்காட்டி சந்தோஷங்க. அந்த கொடுமை கேட்குறது கேட்காம வச்சுக்கலாம். அதனால் எது நட்டம் கேட்காம. ஏன்னா மாடு கூட தன்னுடைய தாயை வந்து அம்மான்னு கூப்பிடுது. ஆனால் மனுஷன் மம்மின்ற அளவுக்கு ஆகிட்டேன் அப்படின்னா. ஏன்னா தமிழ் வாழ்வதற்கு தயாராக வளர்வதற்கு தயாராக இருக்குது, வளர்ப்பதற்கு தமிழன் தயாராக இல்லை அப்படிவாங்க. இங்கே வந்துடுவா சரி இல்லை ஆமாம் மோரல் அவங்களுக்கு தெரிஞ்சக்கூடாது, குழந்தையெல்லாம் பயந்துருவாங்க. அங்கே சரி இருந்தாலும் அவங்க அந்த அளவுக்கு தமிழுக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்கிற நாடு ரொம்ப கம்மி. அதில் நம்ம இவ்வளவு தொலைவுக்கு அப்பால் வந்து வளர்க்கிற அந்த பாங்காக நான் பலமுறை நம்முடைய நியூசிலாந்து மக்களுக்கு தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றி சொல்லி ஆகணும். இது வந்து ஒரு இனிமையான தருணம். ஏன்னா ஓடி ஓடி கலைச்ச மனுஷனுடைய மனசை ரொம்ப மெல்லுசா மாற்றுறது சிரிப்பதற்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்கு. அப்படியாப்பட்டவங்களுக்கு தான் அந்த தன்மை இருக்கின்றதுக்காக எத்தனை நிகழ்வுகள் இருக்கும்போது ஒரு மணி நேரமாவது மக்கள் சிரிக்கட்டும்ன்றதுக்காக என்னை அழைத்து தம்மைக்கும் அவருடைய முத்தமிழ் சங்கத்துக்கு நன்றி சொல்லி ஆகணும். அதை விட அதனுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கிற தலைவர் பெருந்தகை, செயலர், பொருளர், அவருடைய நிர்வாகிகள் அப்புறம் சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் நான் இடைப்பட்ட பதில் சில காரணங்களாக வர முடியாது. எத்தனை ஃபோன் கால் மணி நிறுவனம் சார், சசி சார் பேசி அவங்க சொத்தே பாதி குறைஞ்சி வச்சு அந்த அளவுக்கு பேசி ரொம்ப சிரமப்பட்டு நான் ஒன்றும் அப்படி பெருசாக இல்லை. என்னுடைய எல்லா நாடுகளுக்கும் எளிமையாக போயிருக்கு. இந்த ஒரு நாட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் அப்படியே குடும்ப ரீதியான பிரச்சனைகளாக வர முடியாது போனது. இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் முழு மனதோடு சிரிக்கணும், அதான் என்னுடைய ஆசை. எல்லாம் சிரிப்பீங்க இல்லை? என்ன காரணம்னா ஒரு ஆளுக்கு சிரிக்கலைன்னா அவருக்கு ஏதோ நோய் அர்த்தம். சிரிக்கிறவர்கள் முறைச்சு பார்த்தா நோய் முத்திருச்சுன்னு அர்த்தம். அவர் ஊரை விட்டு காட்டி நம்மளை வீட்டு விட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு நல்லது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 3 இடம் உட்காரக்கூடாது இடம் செய்யும். சினிமா தேட்டரில் எங்கே உட்காரக்கூடாதுன்னா ஏற்கனவே அந்த படத்தை பார்த்துட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அவன் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. 3 மணி நேரம் படத்தை 3 நிமிஷத்துல சொல்லி முடிச்சுக்காங்க. சத்யாசாய் தாய் மாமே இவனை பற்றி படம் முடிஞ்சு வாங்கப்பா கொடுப்பாரு. ஆனால் பாதி 2 முறை வேஸ்ட் ஆகிட்டா. அதில் ஹோட்டலில் எங்கே உட்காரக்கூடாதுன்னா அந்த வாஷ் பேஷன் பக்கத்தில் ஒரு டேபிள் போட்டுப்பாங்க. தயவுசெய்து அது பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்ற பார்த்து போராமப்பட்டு, ஏன்னா அவனை காலத்தில் 2 இங்கே சாப்பிட்டு இருப்பார். அப்படியே கைவோ எல்லாம் கழுவாங்க. சிலலாம் குடலை வெளியெடுத்து அலசுவாங்க. அலசி அப்புறம் முடிஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. எப்படா சாப்பிட முடியும் சென்னை முடிச்சோட? ஏடா கையெழுத்து சோப்போட்டார போய் வாங்கி கொடுத்தேன். இதை கூட விட்டுங்க. தமிழ்நாட்டில் இன்னொரு முக்கியமான இடங்க, பஸ்ஸில் போகும்போது எங்கே உட்காரக்கூடாது அந்த 3 பேர் உட்காரக்கு ஒரு சீட்டு நீளமாக இருக்கும். தயவுசெய்து நீங்கள் நடுவில் உட்காந்துறாங்க. இந்த சைடில் உள்ள 2 பேரும் உங்களை கொண்டு கொலையை அட்டாங்க வச்சுக்கணும். அது ரொம்ப தூரம் 10 மணி நேரம் டிராவல் பண்ணுற மாதிரி திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கெல்லாம் போனீங்கன்னா அவ்வளோதான் இறங்கும்போது பாட்டியாக தான் இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னா பஸ் கிளம்புறதுக்கு நம்மளை ஒட்டி உட்காந்துருக்கேன். இப்படி உட்காந்துருப்பாங்க வெளியே முடிச்சு அப்படியே பெரிய பீரவாண்டி கட்ட மாதிரி உட்காந்துருக்கான். பஸ் 1 கிலோமீட்டர் கூட போயிட்டாங்க. படம் தூக்கி நம்ம தோற்பட்ட 2 பேரும் சாஞ்சுவாங்க. அவங்க இப்படி ஏற்றிக்கிட்டே போகணும். அசைஞ்ச திட்டம் இன்னும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா என்ன நேர்ந்தாரம் இருக்கும் 2 பேருக்கும். அசையாம இப்படி ஏற்றிக்கிட்டே போனுங்க. அது சவுர் மலைக்கு இரும்பி தூக்கிட்டு போன மாதிரி போகணும். எச்சோடு வாங்கி நம்ம செல்போன் எடுத்து பேசுவான். ஹலோ அவர் தூங்குறாங்க அப்படியா? நான் தான் முடிச்சிருக்கேன். புரட்ட வருது. ஆனால் 2 மணி நேரம் ஒரு 2 பேரும் ஏற்றிக்கிட்டே வந்தேன். ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி அப்படின்னு குடிக்க போனேன். வண்டி இப்படி குடிச்சு இப்போ 2 லிட்டர் குடிச்சிட்டாங்க. அப்படின்னு அவருக்கு வெறுங்கண்ணை வெளியே போட்டுட்டு வெறுக்கி உட்காந்து போனேன். எதுக்காக சொல்றேன்னா ரசிப்பு தன்மைக்கு நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கால ரொம்ப நல்ல ரசிக்கக்கூடிய இருந்த மாதிரி எந்த நிகழ்ச்சி எடுக்கும். அதான் கண்ணாசன் சொன்ன மாதிரி ரசியம் இல்லாத அளவு கலையும் பெருமை கொள்ளாமன்ற மாதிரி இன்னைக்கு நீங்க இந்த அளவுக்கு சிரிக்கினால பேசணும். அங்கே போடுறவங்கள ரொம்ப தமிழ்நாட்டில் 3/4 இடங்கள் பார்க்க முடியாது. உலகமாக சோப்படுத்திட்டு இருப்போம். முன்னுக்கு உட்காந்துருப்பார் கஞ்சா முடிச்ச மாதிரி இப்படியே பசங்க முடிச்சு நம்ம பூரா மறந்து. அதே போல ஆடியோ இது ரொம்ப முக்கியம். நல்லா எல்லாரும் பின்னாடி இருக்கவங்களுக்காக கேட்கல கேட்குதா சார்? அதுக்கு முன்னாடி நான் பேசுறது போல எல்லாரும் புரியுதா? என்ன போகோ லைட் ரொம்ப குறைஞ்சிச்சு சார். முடிக்கிறதுக்கான நேரம் போல இவ்வளவு நேரம் பேசுங்க அதிகம் அப்படின்னு நினைச்சாரு. ஏன்னா அங்க போட்டு வச்சிருக்கோம்.
பேச்சு மாதிரியா போரடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். நல்லா இருந்துச்சு, நீங்க தலையை சொல்லிக்க நான் புரிஞ்சுட்டு வணக்கம்னு சொல்லிடுறேன். சரி சார், அவங்க தான் முன்னுக்கு உட்காங்க. மேல வந்து அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு தலையை சொல்லிட்டேன். பேச உண்மையா இருக்கு அப்படின்னா ஒரு மாதிரி ஏதாவது நம்ம சொல்லி வச்சிருந்தாலும் சித்தன். ஏன்னா மைக்கு தெளிவா இருந்தா தான் நல்லா இருக்கும். சில இடத்துல சொல்றாங்க ஸ்பீக்கர் சைடில் வைக்கப்படுறாரு, அது நம்மளை சொல்றாரு அந்த ஸ்பீக்கரை சொல்றாருன்னு தெரியாது. அவ்வளவு குழப்பம். ஏன்னா இப்ப குற்றாலம் பக்கத்துல ஒரு நிகழ்ச்சி சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி அந்த மைக் செட் ஆபரேட்டர் சொன்னேன், என்ன கொஞ்சம் ஏத்துக்க அப்படின்னு ஏற்றுதான் இருக்கேன் அப்படின்னா பால் வேற எந்த ஏத்திக்கலாம் போலடா அப்படின்ட்டு ஹலோ கொஞ்சம் மானிட்டர் ஏத்துக்க அப்படின்னு மானிட்டர் கிடைக்கல நெப்போலியன் ஏத்திக்க அப்படின்னாரு. தொப்பு மைக்கை போட்டு வாடகை எடுத்து ஊர் பண்ணிட்டேன். என்னத்தை செய்ய சொல்றீங்க? காரணம் சில இடத்துல அலோ அப்படின்னா கரெக்டா இருக்கு, சில இடத்துல அலோன்னா லோ அங்க போனா ஆஃப் மேடையில உட்காந்துருக்கோம். பத்தி எல்லாருக்கும் படிச்சிருந்தேன். நான் எங்க நிற்கிறேன், இங்க நிற்கவா, நான் இப்படி அப்படி ஏதோ அந்நியப்பட்ட போய் மாதிரி அவங்க ஒரு தீவுல அவங்க மாலத்தீவுல நான் வந்து நியூசிலாந்து தீவுல இருக்கிற மாதிரி இடையில ஒரு 1.5 நாள் கிடையாது. இப்போ வந்துட்டா பிரச்சனை இல்லை. சார் இப்படி எடுக்கிறீங்களா? நம்ம லைட் கிட்ட ஒன்றும் காணாமே, வெறுதை மட்டும் மொட்டையா வச்சுட்டு அவர் ஓட்டு பார்த்துட்டார். விடிய பேசப்போ அது ஒன்றும் கவராக ஒரு ஆள் கேட்க முடியாது. அதுக்கு எந்த நாட்கள் பாருங்க அந்த கேமரா நல்ல நேர்த்தியா. என்ன காரணம்னா ஓடி ஓடி உழைத்த கலைச்ச மனுஷர்களுக்கு ஒரு நாளாவது மனசு பார்க்கறதுக்காக இந்த நிகழ்ச்சி. தினந்தோறும் காவல்துறை தேடி பார்க்குறோம், வாட்சில் மணி பார்க்குறோம். நம்மளுடைய மனசு இதே பார்த்துருக்கோமான்னு கிடையாது. அது எப்படி இருக்குன்னு சொல்லி அதை மென்மையா பார்த்துக்கிற விஷயம் ஒன்று இருக்குன்னா நல்ல இசைக்கும் நல்ல நகைச்சுவைக்கு மட்டும் தான் வரும். ஏன்னா இசைக்கு மயங்காம யாருமே இருக்க முடியாது. அதனால பொண்ணு பார்க்க போகும்போது முதல்ல பொண்ணு என்ன சொல்லுவாங்க, பொண்ணுக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்காங்க. எதுக்குன்னா தெருவில் உட்கார வச்சு பாட வச்சு பிச்சை எடுக்கிறக்கா கிடையாது. பாட தெரிஞ்சா அது மென்மையான குணம் பக்குவமான குணம் வரும்ன்றிருக்காங்க. அப்படி ஏன்னா கல்யாணத்தை சம்மந்தமாக கேள்விதான் கேட்போம். பார்த்துங்களா காலாவது இந்த மாப்பிளைக்கு ஒரு கால் கட்டு போடலாம்னு அவனை கால் ஒழிஞ்சு போயிடாக்கா பேசுறது. அதனால அந்த இசைக்கு நகைச்சுவைக்கு அந்த விஷயம் இருக்கின்றனாலதான் இந்த இடத்துல அந்த 2 விஷயம் நடக்குது. போன வாரம் ஐயா பெரியவர் வந்து அவங்கெல்லாம் மகிழ்ச்சாரு. இப்ப இந்த விஷயம் ஏன்னா ஒரு குழந்தை கூட இசை நேரோடு கூப்பிடுங்க உடனே ஓடிடலாம். அம்மா குட்டிவன் வந்து சிரிச்சிக்க பாரு. ஆனா சிலர் குழந்தை கூப்பிட பார்த்தீங்களா அப்படி ஒரு குரல் கூடாது, அப்படியே குழந்தை ஆம்புலன்ஸ் போய்க்கிறாங்க. ஏன்னா இப்படியா பச்சை குழந்தை கூப்பிடுவாங்க. அது ஒரு ஆளுக்கு அப்படி பழக்கம் இருக்கு. ஆனா குரலோட யாரா இருக்கிறதா நல்லா இருக்கு. இப்போ ஒரு டிராபிக் போலீஸ் இருக்காரு, இப்படி பல உயரத்தில் போய் மீசியை வச்சு அவருக்கு குரல் போல்டா இருந்தா பயப்படுவாங்க. எங்கடா லைசன்ஸ் இங்கே அந்த இருக்குங்க அவருக்கு அப்படின்னு தான் தர்றாரு. அவருக்கு குரல் இப்படி இருக்குன்னு வச்சுங்க ஏன் இல்லப்பா அப்படின்வாங்க. அந்த அடைக்குமுறையாக அப்படின்னா நல்லா இருக்கு. அதுக்காக அந்த 2 விஷயம்னா ஆயுளை நீட்டிக்கிற விஷயம் வயிறு சொல்வார். எதற்காக ஒவ்வொரு மனுஷன் சிரிக்கணும், அது இன்னைக்கு உள்ள பரபரப்பான சூழ்நிலை அப்படின்ற ஒரு வரி சொல்வார். எந்தெந்த வீட்டு திண்ணையெல்லாம் சிரிப்பு ஒலி கேட்கிறதோ அந்த வீட்டு திண்ணையில் மரம் வந்து உட்கார்ந்து என்பார். உன்னுடைய சிரிப்பு நீளம் எவ்வளவோ அதுதான் உடைய ஆயுளின் நீளம் என்பார். நீ ஒவ்வொரு முறை சிரிக்கும் போது உன் சவுப்பட்டு ஒரு ஆணி கழுத்து என்பார். அந்த அளவுக்கு புனிதமான விஷயம் அந்த இடத்துல. இன்னொன்னு, நீங்க நல்லா சிரிச்சீங்கன்னா உங்க வயசை சொல்ல முடியாது, அழகா இருப்பீங்க. அப்புறம் நீ ஏன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏதோ என் தலையிலிருந்து அவளை ஆகிட்டேன் என்ன செய்ய சொல்றீங்க, நான் உங்களுக்கு தான். இன்னொன்று நல்லா மனசு விட்டு ஒரு 10 நிமிஷம் சிரிச்சீங்கன்னா ஒரு சொல் ரத்த ஊரும். புறத்துல ஒரு பாட்டி யோசிக்கிறாங்க, அப்படியா இது இவ்வளவு நாளா தெரியாம போச்சுன்னு சொல்லி நீங்க வாட்டி நடிச்சா 3 மணிக்கு குடும்பத்தோட சிரிச்சக்கூடாது. அதை கூட்டிட்டு நம்மடி ரத்த ஊர்மா முத்து சொன்னா பக்கத்து பேர் வீட கல்விட்டாங்க. பரவாயில்ல இந்தியாவுக்கு இங்க லூஸ் மாதிரி அப்படின்ட்டு அதுக்காக ஒரு நாள் ஒதுக்குனர் இவ்வளவு சிறப்பு எடுத்து இந்த விழா நடந்துருக்கு. நிரந்தரமா பரவாயில்ல நம்ம இன்னைக்கு ஏன்னா 1 நிமிடம் சிரிப்பு 1 கிராம் தங்கத்தை உயர்ந்திருந்தாங்க. இன்னைக்கு 1 மணி நேரம் சிரிப்பு போறோம். அதுக்காக ஏன்னா பிறந்த உடனே தாய் அளவு வைக்கிறோம், இறந்த பின்னாடி சொந்தங்களும் பூரா அளவு வைக்கிறோம். இருக்கும்போதாவது மற்ற ஒரு மைண்ட் இருக்கு தான் நிகழ்ச்சி. அதுல எந்த தருணம் எல்லாருக்கும் ஏன்னா குடும்பம் இருக்கு, குடும்பத்தை குழப்பத்தை அதிகமா இருக்கு. என்னைக்கா கடன் மனை உட்காந்து சந்தோஷம் பேசிக்கலாம், இங்க கூட பரவாயில்ல எல்லாருமே நான் பேசுறோம் நம்ம ஊர் கிடையவே கிடையாது. அது காலையில இந்த ஆபீஸ் போற ஒரு வீட்டுல ஆபீஸர் வீட்டுல இருந்தாலோ இல்ல குழந்தைகள் பள்ளிக்கூடம் போற குழந்தைகள் இருக்க கூட பாருங்க 8 to 10 மிருகாச்சாரம் மாதிரியே இருக்கும். அது பேசுறோம் அப்படிதான் ஏன் குழந்தை என்ன தூங்குறாங்க பண்ணி இப்படியா பேசுவாங்க. இவ்வளவு பஸ் வந்துட்டு ஓடி போய் பஸ்ல ஏறா அங்க ஒருத்தர் ஏன்டா மாடு மாதிரி நிற்கிற அதுக்காக நீ ஏன் அழுத மாதிரி கத்துற உடனே கண்டு ஏன்டா நாய் மாதிரி ஜட ஓட்டுறியா மனுஷனாவே பேசவே இல்லை.
உட்கார்ந்துட்டே இருக்கான். காலை 7 மணிக்கு சோகத்துல ஆரம்பிக்கிறேன். என்னையா அப்படியே பாதிப்பு போயிட்டு 7 மணிக்கு போய் ஆரம்பிக்கிறேன். அதே ஆபீஸ் அதே போயிட்டு என்ன அதையுமா வர மாற்ற முடியும். டென்ஷனோட இது யோகா கிளாஸ் தியானம் சேர்ந்து போறது டென்ஷனை குறைக்குது. அதுக்கே டென்ஷன் ஐயோ எட்டாச்சா ஐயோ யோகா கிளாஸ் ஆரம்பிச்சுவாங்க இல்லையா அமைதிக்காய் அதுக்கு போறது அதுக்கே இப்படி கோபத்தோட போவாங்க. குழப்பமான குழப்பம். அதே போல இந்த விழாவில் குடும்பத்தோட ஏன்னா குடும்பத்தில் வந்து நான் ஏற்பட்ட வயசு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் செல்போன் டிஸ்பிளேல என்ன வச்சுப்போம் என்ன படம் வச்சுப்போம் சாமி படம் வச்சுப்போம் இல்லை நடிகை படம் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்ச ஆஃபீஸில் தன் ஒய்ஃப் படத்தை வச்சுருந்தாங்க. அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்து 200 பேர் அந்த காலை தொட்டு விட்டாங்க. இந்த கல்யாணத்துக்கு கூடிய ஒரு மனுஷன் ஐயா ஏன் நடிகை படம் சாமி படம் வச்சுருப்பாங்க. மனைவி படத்தை வச்சுட்டு எதுக்குங்க வேணும் அதான் விளக்க விட்டுறாரு. எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. ரொம்ப துயரம் வரும்போது ஏமா சொல்லப்பா இல்லை வாழ்க்கை வந்து மரணம் செத்துருவோட மலையிட்டு உருண்டுறோம் நினைக்கும் போது அவ படத்தை கேட்பா. இதை விட துயரமாடா நீ வர அப்படி பைக் வச்சுருக்கீங்க சொல்ல போறாங்களா அப்ப இவ்வளவு ஒரு சோகத்துல ஒரு மனசு வாழ முடியும். இதாலே நான் கேள்விப்பட்டது நேற்று பார்த்துருங்க. எங்க பக்கத்துல ஒரு ஆள் டூலர் வச்சாங்க. டூலர்ல படத்தை வச்சிருந்தார். அவங்க ஒரு படத்தை வச்சு பால் வச்சு எழுதிட்டார். எனக்கும் மாமனார் சீதனமா கொடுத்ததா ஒய்படத்தை ஒட்டிக்கல இல்லைன்னு சீதனமா கொடுத்ததா வண்டி பழைய வண்டிக்கு உடனே ஸ்டார்ட் ஆகும். அவர் மோகத்தை அவர் காலம்பரம் சடக்கு நீச்சுக்காரு இப்படா பேசாத கூப்பிட்டுறது ஓவர் கொண்டு இப்படி எல்லாம் தெரிஞ்சு என்ன செய்யணும். அந்த மாதிரி அடிக்கிற வெயில் வர இப்ப நம்ம ஊர்லாம் கடுமையான வெயில். அந்த மாதிரி வெயில தணிக்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணுன்றதுக்காக ஏன்னா எந்த ஒரு பெரிய எடுத்தாலும் வார்த்தை சொல்லாது. அது அந்த காலம்யா ஆனா எந்த காலம் சொல்ல மாட்டாங்க சொல்லிட்டே இருக்காங்க. ஏன் அந்த காலம் சொல்ல அந்த காலத்துல என்னதான் இருந்துச்சு தாத்தா குழந்தைகளுக்குலாம் தாத்தாக்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லல. அந்த காலத்துல 2 பேர் சேர்ந்தாங்க என்ன பேசுவாங்க வாங்க சார் எத்தனை குழந்தைகளுக்கு எத்தனை பேர் வந்து என்னென்ன படிக்கிறாங்க அப்படி பேசுவாங்க. இன்னைக்கு 2 பேர் சேர்ந்தா பேசுறாங்க வாங்க உங்களுக்கு எவ்வளவு நம்மளுக்கு 400 உங்களுக்கு 550 அது சுகர் உடம்புல அதே மாதிரி பெரிய சொத்து சம்பாதிச்சு பெரிய பேசுங்க வாங்க டீ சாப்பிடலாம் ஐயோ சீனி போடுறாங்க அப்புறம் வாங்கி டீ போட முடியும் எல்லாமே ஏன்னா எல்லாமே வசதிகள் பெருகிச்சு வாழ்க்கை சுருங்கிடுச்சு. மாதிரி முன்னாடி கூட்டு தாத்தா பாட்டி குழந்தை இதே நம்பி இப்போ 2 பேர் அனாதை பார்த்துட்டேன் பாவம் 2 பேரும் முகத்தை பார்த்துட்டே அதுல இன்னொரு விஷயம் அந்த காலத்துல சூரியனை பார்த்து மணி சொல்லுவாங்க. சூரியன் நடுவில் இருக்கு மணி 12 கரெக்டாக பண்ணாரு. இப்போ நம்ம ஊரில் கரண்ட் வர வச்சு மனுஷன் எந்த மனுஷன் 7 நீ 11 மணிக்காக வரும் வந்த வச்சு சொல்கிறேன் போன வச்சு சொல்கிறான். இங்கே அமெரிக்காவில் வந்து 1 நிமிஷம் கரண்ட் ஆஃப் பண்ணுவான். எடிசன் பிறந்த நாள் அன்னைக்கு 1 நிமிஷம் மரியாதை செலுத்துறாங்க அந்த. ஆனால் நம்ம தான் இந்தியாவில் ரொம்ப மரியாதை செலுத்துறோம். ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் கரண்ட் ஆஃப் நம்மளோட மரியாதை செலுத்துற ஆள் கிடையாது. அப்படி ஆயிடுச்சு கால மாற்றத்தில் என்னன்னா வந்துட்டு